4 சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம விலாவரியா பேசணும்னா அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா. இது வேதனையான 4 ஆண்டுகள். பொருளாதாரத்தில் தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம். 4 ஆண்டுகள் திமுக அரசு சாதனை படைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கருத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, இதை மிலிட்டரி கன்ஃபரன்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ராணுவ வீரருக்கு ஆதரவாக தமிழக அரசு ஒரு பேரை ஒன்றும் தப்பில்லைங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுக் கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க, ஸ்கை நியூஸ்ல, பிபிசியில மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நாம செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர் அவங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறாங்க. அது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஓவாசி எடுத்துக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுங்கண்ணா. அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு. தமிழக அரசு இந்த 4 ஆண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சாதனை எப்படி? ஆனா 4 ஆண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம விலாவரியா பேசணும்னா அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா. இது வேதனையான 4 ஆண்டுகள். பொருளாதாரத்தில் தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னைக்கு இதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாட்டினுடைய சூழ்நிலை, இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா, நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் பேசும்போது, இன்னைக்கு நாம் பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும். நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். நிச்சயமா வருகின்ற காலத்தில் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.